சுமார் 50 ஆண்டுகளாக சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி பல உயிரிழப்புகளையும் பல்வேறு இன்னல்களையும் அன்றாடம் சந்தித்து வருகின்றனர் அல்லேரி மலை கிராமத்தை சுற்றியுள்ள குக்கிராம மக்கள். அதனை கள ஆய்வு மூலம் எடுத்துரைக்கின்றது இந்த சிறப்பு தொகுப்பு. அண்மையில் நமது சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு ஜவ்வாது மலைத்தொடர்ச்சியில் உள்ள அல்லேரி மலை கிராமத்தில் கள ஆய்வை மேற்கொண்டு அம்மக்கள் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி சந்தித்து வந்த கடும் இன்னல்களை வெளிக்கொண்டு வந்து அடுத்த நாளே அதிகாரிகள் நேரில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வழிகோலியது. இதனைத் தொடர்ந்து நமது செய்திக்குழு அல்லேரி மலை கிராமத்தை சுற்றியுள்ள குக்கிராமங்களிலும் கள ஆய்வை தொடர்ந்தது. அப்படி மருதவள்ளிமேடு மற்றும் குணம்பட்டி ஆகிய மலை குக்கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வில் நாம் கண்டறிந்த அவர்களின் இன்னல் நிறைந்த வாழ்க்கை முறையை இந்த தொகுப்பின் வாயிலாக பதிவு செய்ய முற்படுகிறோம். முறையான மண்பாதை கூட இல்லாத, நடந்து சொல்லவே அச்சப்படும் அளவில் இருக்கும் மிகவும் ஆபத்து நிறைந்த கரடுமுரடான பாதைகள் நமது செய்திக்குழு இருசக்கர வாகனத்தில் பல இடங்களில் விழுந்தெழுந்து பல கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தையே தள்ளி சென்றது. பின்னர் கிராம மக்களின் உதவியுடன் அந்த ஆபத்தான ஒத்தையடி மலைப்பாதையை கடந்து கிராமத்தை சென்றடைந்தோம். விவசாயம் மற்றும் கூலி வேலையை வாழ்வாதாரமாக கொண்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இக்கிராமங்களில் வசித்து வருகின்றன. இங்கு அடிப்படையான வசதிகளான குடிநீர், மின்சாரம், சாலை வசதி போன்றவை இல்லாததால் கல்வி முதல் மருத்துவம் வரை அனைத்து சேவைகளையும் பெறுவதில் பல சிக்கல்கள் நீடிக்கிறது. இங்கு பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிக்காக போராடி இன்னல்களுடன் வாழ்ந்து வரும் மக்களையும் இதனால் அன்றாடம் அவர்கள் சந்தித்து வரும் அவதியும் கேட்போரை கண்கலங்க வைக்கிறது. இக்கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லாததால் இங்குள்ள பள்ளி மாணவர்கள் கல்வி கற்பதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக மருதவள்ளிமேடு கிராம மக்கள் அவசர மருத்துவ சேவைக்கு கூட சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஆபத்தான ஒத்தையடி மலைப்பாதை வழியாக சென்றால் மட்டுமே மலையடிவாரத்தை சில மணி நேரங்களில் அடைய முடியும். இல்லையென்றால் மாற்று பாதையாக அல்லேரி கிராமம் வழியாக சுமார் 18 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த ஆபத்தான மலைப்பாதையில் செல்லும் போது பல முறை விபத்துக்கள் ஏற்பட்டு பலருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இந்த ஆபத்து நிறைந்த கரடுமுரடான பாதையை சீரமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் தற்போது வரை ஏனோ அதிகாரிகள் இந்த கோரிக்கை மீது முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போனோன்னா கூட எங்களுக்கு வந்து 1/2 hour தான் ஆகும். இதில் போனால் அர்ஜென்ட்டுக்கு இதில் தான் போவோங்க. எங்களுக்கு வந்து மருத்துவ வசதி இங்கே கிடையாது. அதனால் போனோன்னா நாங்கள் இந்த சைடு போனால் ஊசூர் போகணும். அப்படி இல்லைனா இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒடுக்குத்தூர் போகணும். மொத்தம் நான் இங்கேருந்து போனோன்னா 3 மணி நேரம் ஆகுதுங்க ஒடுக்குத்தூர் போகிறதுக்கு. அங்கே போய்ட்டு சிகிச்சை பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க. அதனால இந்த மண் சாலையை எங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுத்தா ஒரே 1/2 மணி நேரம் தான் ஆகுதுங்க. ஊசூர் மருத்துவமனை போய் சென்று அந்த 1/2 மணி நேரத்தில் எங்களுடைய ஒரு போகிற உயிர் ஒரு 3 மணி நேரம் ஆகக்கூடிய வேலையை வந்து 1/2 மணி நேரத்தில் இந்த பக்கம் சேர்ந்துடுறோங்க. இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களாம் இருக்குதுங்களா, அவங்களெல்லாம் வந்து நாங்கள் கையை பிடிச்சி தான் இட்டு போனோம். கையை பிடிச்சிட்டு போய் தான் ஆஸ்பத்திரி சாக முடியும். வண்டி 2 wheelers வருங்க, வண்டியில் போடுவாங்க. வண்டியில் என்ன சார் பண்ணோம், நான் தான் கையை பிடிச்சி தான் இட்டு போனோம். இப்படியெல்லாம் கோரிக்கைலாம் இருக்குதுங்க. எங்கள் மண்டு சால்னாலும் போட்டு விட்டால் எங்களுக்கு எவ்வளோ சகலம் சார். அதாவது இந்த மலை கிராமத்தினுடைய மக்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் தங்களுக்கு ஒரு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கை இந்த கிராமத்து மக்கள் வந்து முன்வைக்கின்றனர். நாங்கள் தினமும் இந்த சாலையை கடக்கும்போது தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த சாலை வசதியை தற்போது இருக்கக்கூடிய அரசு உடனே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முன்வைக்கின்றனர். குணம்பட்டி மலை கிராமத்தின் நிலை முற்றிலும் வேறு. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இம்மக்கள் மின்சாரத்தின் வெளிச்சம் இல்லாமல் இருளில் வாழ்ந்து வருகின்றனர். மாலை 6 மணி ஆகிவிட்டாலேயே இருள் சூழலும் எங்கு அதன் பின் படிப்பது முதல் சமையல் வரை
அனைத்தும் மண்ணெண்ணெய் வெளிச்சத்திலேயே நடைபெறுகிறது. தங்களுக்கு மின்சார வசதி வேண்டி மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்றனர் இக்கிராம மக்கள். எங்களுக்கு எந்த வசதி இல்லை, ரோட்டு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. பசங்க படிக்கிறதுக்கு கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை, எதுவுமே இல்லை. சாப்பாட்டுக்குன்னு தலைமால் தூக்கினு வந்தால் தான், நட பார்த்து தான் தூக்கினு வந்தால் தான், சாப்பாட்டுக்குன்னு தூக்கினு வந்தால் தான், வேறு வழி இல்லை. கரண்ட் வசதி இல்லை, பசங்க படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. ராகுல் வந்து 6 மணி ஆனாக்கா எது இருந்தாலும் பாம்பு பேர்ந்தாலும் பெல்லி பேர்ந்தாலும் 10க்கு வந்தான் அந்த வீட்டிலேயே. அண்ணாத்திக்கு போனாக்கா ஜோலி கட்டி தான் தூக்கின்னு போக முடியும். அண்ணாத்திக்கு உயிர் இருந்தால் தான், இல்லை கண்ணு இருந்தானே, இல்லை கண்ணு கீ போனாக்க தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னு இங்கே பிடிச்சி எனக்குன்னு அவள் தான். எங்கள் மாமியார் காலத்தில் அதுக்கு முன்னே வாழ்ந்துட்டுக்கிறோம். அடுப்பில் நெருப்பு தான், விளக்கு தான், டார்ச்சு தான். இது பூச்சி கடிச்சான் மேலே, பாம்பு கடிச்சான் மேலே, பசங்க எங்கே நான் போய் வேண்டாக்கணும், இதே தான். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் வினோத்குமாரிடம் கேள்வி எழுப்பிய போது 2 கிராம மக்களும் தங்களிடம் சாலை வசதி வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆய்வு செய்து வருவதாகவும், ஆனால் மலைப்பாதை செங்குத்தாக உள்ளதால் சாலையை சிறிது சிறிதாக சீரமைத்து மக்களின் கோரிக்கைக்கு ஏற்றவாறு அந்த சாலையை விரைவில் சீரமைத்து கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் குணம்பட்டி மலை கிராமத்திற்கு மின்சார வசதி வழங்குவது தொடர்பாக மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும், மின்சாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளதாகவும், மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இவர்களுடைய முக்கிய கோரிக்கையும் முக்கிய எதிர்பார்ப்பும் என்னவென்றால், நாங்கள் தான் இருட்டில் வாழ்ந்துவிட்டோம், தங்களுடைய பிள்ளைகளாவது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கக்கூடிய அதாவது தாய்மார்கள் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே பார்த்தோம்னால் வெளியே சென்று தான், வேலைக்கு சென்று தான் வர வேண்டும். அவர்களும் தங்கள் மனைவிக்கு என்னானது, தங்கள் பிள்ளைகளுக்கு என்னானது என்ற ஒரு ஏக்கத்தோடு வெளியே வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றன. இனி வரும் காலங்களாவது தங்கள் குழந்தைகளுக்கு அந்த வெளிச்சத்தை இந்த அரசு காட்டுமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் இவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவாரா என்ற எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடன் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.